எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பட்டை, அன்னாசி பூ, கிராம்பெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, ஒன்றே ஒன்று. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தனியாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்க மசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இவ்வளோ நேரம் நம்ம எதிர்பார்த்து